ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு என்ன பார்த்துருந்தோம்? எனிஒன்? சாட்ல இன்னும் ஒரு 5 or 6 கிளாஸ் அதுக்குள்ள இருக்காது. மோஸ்ட்லி இன்னைக்கு டே என்ன டே? டே 8 கரெக்டா? இப்பயாவது கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா மோர் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11 டோட்டலாக 3 or 4 கிளாஸஸ் தான் இருக்க போகுது. ஸோ தட் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நானும் மைக் ஆன் பண்ணியோ வீடியோ ஆன் பண்ணியோ வந்து பண்ண சொல்ல, ஜஸ்ட் டு சாட் அவ்வளோதான். ஓகே, சரி, ஓகே. ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத் வந்து பார்த்துருந்தோம். இல்லை இருக்கான்னு தெரியல. சரி, ஓகேப்பா. ஓகே, சூப்பர். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லாகின் போய் கரெக்டாக. ஓகே, ஆக்சுவலாக இந்த டயக்ராம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்கா, அது வரைக்கும் திரும்பி வரைய வேணும்னு நினச்சேன். சரி, ஓகே. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருந்த கான்செப்டா. ரிஜிஸ்டர், லாகின், ரீஃப்ரெஷ். இது 3 தான் பற்றி நம்ம டோட்டல் அத்தென்டிகேஷனே இருக்குது. இதை டிபெண்ட் பண்ணி தான். இதில் வந்து மிடில் வேர்ஸ் பற்றி நான் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பப்ளிக் ரோட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணோம், பீக்ரிப்ட். பீக்ரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒன் வேர்டில் சொல்லணும்னா பீக்ரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Bcrypt is used to hash the password. super hash the password. கரெக்டா hash பண்றதுக்கு. சூப்பர். இன்னைக்கு வந்து we are going to use interesting வந்து we are going to see JWT, middlewares, public private routes and the refresh access என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So almost we have completed register and login. ஸோ நம்ம இதுக்கு போனோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருக்கா போகிறேன். sorry. ஓகே, டன். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் ஏபி எழுதியிருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா we have wrote லாகின் ஏபிஐஸ். ஸோ ரிஜிஸ்டர் ஏபி என்ன பண்ண போதும்? ஒன்லி வந்து ரிஜிஸ்டர் த யூசர்ஸ். என்னென்ன நம்ம ஃபார்மில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நேமு, இமெயில், நம்பர், பாஸ்வேர்டு இதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லாஷ் ரிஜிஸ்டர்ன்ற அந்த என் பாயிண்ட் எயிட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேட்டாஸ் வந்து டிபியில் போஸ்ட் பண்ண போகிறோம். அதான் வந்து ரிஜிஸ்டரோட ஒர்க். கரெக்டாக ஃப்ளோ. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின், ஸ்லாஷ் லாகின்ற ரவுட் எயிட் பண்ணால் என்ன ஆகும் போது we are going to get the data from DB. டிபியில் இருந்தால் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? சக்ஸஸ்ஃபுல்லாக பேஜ்க்குள்ளே லைக் வெப் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போக போகிறாரு. இல்லை அப்படின்னா என்ன ஆக போகிறாரு? இஸ் கோயிங் டு கெட் லாக்ட் அவுட். கரெக்டாக? ஸோ இல்லை லாகின் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். லாக் அவுட் இல்லை, லாகின் பண்ண முடியாமல் இமெயிலில் ஒன்று இமெயில் தப்பாக இருக்கணும், இல்லை பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்கும். கரெக்டாக? இதுதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்க போகுது. ஸோ இப்போ சி ரெஜிஸ்டர் லாகின். கரெக்டாக? ரிஜிஸ்டரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரம் ஃப்ரண்ட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் டாட் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to have the request லைக் டேட்டாஸ். ரிஜிஸ்டரில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்க போது? நேம், இமெயில், வேற என்ன இருக்குது? இந்த ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் நம்ம வந்து டேரெக்டாக லைக் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? டிபி லாஜிக்ல இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் யூசர் எக்ஸிஸ்டான்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டாக? யூசர் எக்ஸிஸ்டான்னு ஏன் பார்க்குறோம்? ஏன்னா ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வந்து நம்ம இருக்க போகுது. கரெக்டாக? பிகாஸ் இமெயில் இஸ் யூனிக்கா. ஸோ வந்து செக் பண்ணிக்கிறோம் அந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்?
ஃபர்ஸ்டே வந்து வில் சென்ட் தட் இமெயில் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றது. ஸோ அவர் வேற ஒரு இமெயில் ஐடி வச்சு போடுவார். இன்கேஸ் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிஸ்மா மெத்தட்ஸ். கரெக்டாக பிரிஸ்மா மெத்தட்ஸ் தான் நம்ம டிபியோட பேச போகிறோம். ஸோ லைக் இது வந்து டேபிள் நேமு, பிரிஸ்மான்றது வந்து கிளைண்ட், வந்து கிளைண்ட் தெரியுதுங்களா, கிளைண்ட்டா. ஸோ பிரிஸ்மா டாட் யூசர் டாட் கிரியேட். ஓகேங்களா. ஸோ கிரியேட் பண்ணும்போது we are going to use all those தெரியுதுங்களா டேட்டா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே. இது அதே மாதிரி தேர்ட் வந்து ஸ்டெப் என்னது, டேட்டா டு ஃப்ரண்ட் அண்ட் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம், புதுசாக கிரியேட் பண்ணி வச்சு. இதான் நம்ம நேற்றுக்கு பார்த்து ரெஜிஸ்டர் எண்ட் பாயிண்ட். லாகின் வந்து சிம்பிளாக பார்த்துருந்தோம். டேட்டா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்ட் என்ன வாங்க போகிறோம், இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஆனால் நம்ம பாஸ்வேர்டு என்னவா இருக்கும், இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம், bcryptன்ற ஒரு பேக்கேஜ். எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த bcryptன்ற பேக்கேஜ், ஆஸ் அ டெவலப்பராக நம்ம கூட யூசரோட பாஸ்வேர்டை வந்து பார்க்க முடியாது. ஸோ டிபியில் வந்து டேரெக்டாக நம்ம அவங்க ஸ்டோர் பண்ணுற பாஸ்வேர்டை பார்த்தா டெவலப்பருக்கு நம்மளுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கும், நம்ம டேரெக்டாக டிபிக்குள்ளே பார்த்து அந்த யூசரோட பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து அவங்க அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ஸ்டாகிராம் லாகின் ரிஜிஸ்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் இட் ஓகே ஃபார் யூ கைஸ், லைக் நீங்கள் போயிட்டு அவங்களோட பாஸ்வேர்டு டேட்டா பேஸில் போய் பார்த்துட்டு நீங்களே போய் லாகின் பண்ணி அவங்களோட இதெல்லாம் பார்க்கலாம்ல. ஸோ அந்த டேட்டா ப்ரைவசி செக்யூரிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், bcryptன்ற ஒரு பேக்கேஜ் வச்சு ரெண்டு மெத்தட் தான், இது பெருசாக எதுவும் கற்றுக்கணுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. bcrypt.ashன்ற மெத்தட் என்ன பண்ண போது, இட்ஸ் கோயிங் டு ஆஷ் அவர் பாஸ்வேர்ட். இங்கே வந்து சால்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் சால்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. என்னன்னா எவ்வளோ ஹேஷ் வேல்யூஸ் வந்து வேணும் அப்படின்றது. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கூடாதுன்னா 5 போட்டால் 5 டிஜிட் ஹேஷ் அப்படின்றது எடுத்துக்கூடாது. ஓகேங்களா. அது வந்து 5 லைக் 5 ரவுண்ட் சால்ட் வச்சு ஹேஷ் பண்ணும். ஓகேங்களா. 10 வச்சிங்கன்னா 10 அந்த மாதிரி. ஓகேங்களா. இது வந்து நம்ம யூசரோட நார்மல் பாஸ்வேர்ட். இப்போ ஆஷ் ஆகிட்டு ஆஷ்டு பாஸ்வேர்டை நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி லாகின் பண்ணும்போது என்ன பிரச்சனை, நார்மல் பாஸ்வேர்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம டிபியில் என்ன இருக்குது, ஹேஷ் பண்ண பாஸ்வேர்ட் இருக்குது. அப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதே லாஜிக் தான், ஃபஸ்ட்டு டிபியில் இமெயில் ஐடி இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இமெயில் ஐடி இல்லைன்னா இமெயில் இஸ் இன்வேலிட், ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துரும். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இமெயிலே இல்லை. இன்கேஸ் இமெயில் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி ரெண்டாவது மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன ஆஷ் பண்ணுறது, ரெண்டாவது மெத்தட் கம்பேர் பண்ணுறது. தேர் இஸ் நோ வே டு கெட் பேக் த யூஸ் ஆஷ் பாஸ்வேர்டை திரும்பி வந்து என்கிரிப்ட் பண்ணுறது, இட்ஸ் டீக்ரிப்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஒரு வாட்டி நம்ம என்கிரிப்ட் பண்ணிட்டோம்னா திரும்பி வந்து அந்த பாஸ்வேர்டை நம்மளால பார்க்கவே முடியாது. அது நம்ம டெவலப்பராக இருக்கட்டும் இல்லை யூசராக இருக்கட்டும், யாருனாலையும் வந்து அந்த ஆஷ் பாஸ்வேர்டை திரும்பி எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவங்களோட மெத்தட் கம்பேர்ன்ற மெத்தட் வச்சு நார்மல் பாஸ்வேர்டையும் ஆஷ் பாஸ்வேர்டையும் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் தான் சொல்லும். ட்ரூனா என்ன அர்த்தம், ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஃபால்ஸ்னா தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுக்க போகிறோம். ஃபால்ஸாக இருந்தால் என்ன கொடுக்க போகிறோம், வி கோயிங் டு டெல் பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட் அப்படின்றது. இதுதான் நம்ம நேற்றுக்கு வரைக்கும் பார்த்த லாஜிக். இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to implement something called refresh token access token. ஓகேவா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான அத்தன்டிகேஷன் பேட்டர்னு. தேர் இஸ் டிஃப்ரெண்ட் அத்தன்டிகேஷன் பேட்டர்ன்ஸ் லைக் OAuth. இன்னும் தேர் இஸ் if you see, if you go to Postman, so you have different strategies to implement இதில். ஓகேங்களா. ஸோ you have OAuth 1, OAuth 2, JWT. நம்ம வந்து JWT is most common pattern in implementing this authentication. ஓகேங்களா. ஸோ நிறைய authentications இருக்கு. ஓகேங்களா. AWS Cognito இருக்கு. we have lot of ways. ஓகேங்களா. ஓகே, எதுக்கு இது அத்தன்டிகேஷன் வேணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த ஸ்டோரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குப்பா. ஓகேங்களா. சும்மா ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அந்த டேட்டா பேஸ். ஒரு 3 காலம் மட்டும் இந்த டேட்டா பேஸில் வச்சுக்கலாம். டேட்டா பேஸில் ஐடி, நேமு, நம்பர், இன்னும் இந்த மீதி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம்ப்பா. இந்த மீதி எல்லாமே இருக்கு. இந்த மீதி இருக்குல்ல, நேம், இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே இருக்கு. ஓகேவா. நேம் வேற என்ன வச்சுப்போம், இமெயில் இருக்கு. ஓகே, நேம், ஃபோன் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட் காலமும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கீப் இமெயில். இப்போ இவ்வளோ இருக்கு.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா there is lot of rows. ரோ நம்பர் 1 இங்கே எல்லாரோட டேட்டாவும் இருக்குப்பா in this table. You have all the datas. கிளியரா? ஸோ மேபி நான் நிறைய காலம்ஸ் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ரவுட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் எண்டில். எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாஷ் யூசர் அவங்களோட ஐடியை போட்டோம் அப்படின்னா, இந்த ஐடியை போட்டோம்னா அவங்களோட டேட்டா வந்து வரப்போகுது. இங்கே வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம எழுதியிருக்கோம்னு வச்சுக்கலாம். கிளியரா? இப்போ என்ன ஆகும் ஜென்ரலாக சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் அவங்க ஐடி கொடுக்குறேன். மேபி ஐடி நம்பர் 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஐடி நம்பர் 2, ஐடி நம்பர் 3. ஸ்லாஷ் அவங்க என்ன பண்ணுவாங்க, localhost 3000 ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் ஐடி போட்டாங்கன்னா ஸ்லாஷ் யூசர் இது வந்து ஒரு கெட் எண்ட் பாயிண்ட்டு. ஸ்லாஷ் 1ன்னு போட்டால் they'll get 1 டேட்டா, 2ன்னு போட்டால் 2 டேட்டா, 3ன்னு போட்டால் 3 டேட்டா. கரெக்டாக கெட் மெத்தட். எஸ் ஆர் நோ இன் சாட் நடக்குமா நடக்காதான்? நம்மளுக்கு எதுக்கு இந்த இப்போ இதெல்லாமே ஓகே, எதுக்கு இப்போ நம்மளுக்கு இந்த ஜேடபிலிட்டி, எதுக்கு இந்த அத்தன்டிகேஷனு, பேரர், லைக் லாட் ஆஃப் டெர்மினாலஜிஸ் இதுக்குள்ள இது இருக்கு. எதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் செக்யூரிட்டி. என்ன செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிபடி ஷுட் நாட் பி ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் டேட்டாஸ். ஓகேங்களா? அது வந்து அவராகவே இருக்கட்டும். ஓகேங்களா? மேபி யூசர் நம்பர் 1 நேம் வந்து சாமா இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சாமோட நம்பர் சம்திங் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இமெயில் வந்து ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேங்களா? sam@gmail.com அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. அவர் சாம் அவரோட யூசராகவே இருக்கட்டும், அவரோட டீட்டெயில்ஸ் தான். ஆனால் இது நீங்கள் கொடுக்கலாமா? சம் செக்யூரிட்டி இருக்கணும்ல. சரி, இது எப்படி வந்து செக்யூராக அவர் கொடுக்கறது? அதே மாதிரி வந்து இப்போ சாம்னு ஒருத்தர் இருக்கார், ராம்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ram@gmail.com. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராம் சாமன் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கொடுத்துருவீங்களா? ராமோட டீட்டெயில்ஸ் சாமோட டீட்டெயில்ஸை மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுமா? ராம் வந்து ஏபிஐ வந்து கண்டுபிடிச்சாருப்பா. ஏபிஐ கண்டுபிடிச்சிட்டு இஸ் ஜஸ்ட் சேஞ்சிங் த நம்பர்ஸ். 1லேருந்து இஸ் சேஞ்சிங் டு 2லேருந்து 3, 3லேருந்து 4. அப்போ என்ன ஆகும்? யூ ஸ்டார்ட் கெட்டிங் ஆல் த டேட்டாஸ் இன் டேட்டா பேஸ். ஒரு செக்யூரிட்டியுமே இல்லை. ஸோ இதை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அவங்க வந்து கொண்டு வந்த செக்யூரிட்டி தான் வந்து ஜேடபிலிட்டி பேட்டர்ன். இந்த ஜேடபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும்பா. ஓகே, ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற செக்யூரிட்டி பேட்டர்ன் வந்து ஜேடபிலிட்டி. இதை யூஸ் பண்ணி we are going to do this authentication. So we have 2 things in this. ஒன்று வந்து ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் டோக்கன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அபவுட் ஆக்சஸ் டோக்கன், ரிஃப்ரெஷ் டோக்கன்? ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 டோக்கன் தருவாங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம வந்து செக்யூரிட்டி பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறதோட ஐ டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இந்த டோக்கனுக்கு வரலாம். அதோட ஒரிஜினல் யூஸ் கேஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா பேஸ், டிபி, லாஜிக் எல்லாமே மறந்துடுங்கப்பா. வில் கோ இன் டு ஸ்டோரி மோட. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ரூம் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு கோவா ட்ரிப் போகிறீங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, கோவா ட்ரிப்பில் போயிட்டு ஒரு ரூம் வந்து போட போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு கோவா ட்ரிப்பில் போய் ரூம் போடும்போது? ரூம் கீ. சூப்பர். ரூம் கீ கொடுப்பாங்க. கரெக்டாக. இப்போ நீங்கள் இருக்க கோவா போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்கப்பா. ஓகே, கோயிங் டு ஆல் த பீச்சஸ், எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. உங்கள் சாவியை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க?
என்ன அவரால பண்ண முடியும்? உங்க ரூம்ல போய் செக் இன் பண்ணிட்டு உங்க ரூம்குள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கரெக்ட்டா? என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். எடுத்துட்டு வேணும்னா ரூம லாக் பண்ணிட்டு அவர் கிளம்பிரலாம். எஸ் ஆர் நோ? இது செக்யூர்டா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த ஏபிஐ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த டேட்டாவ மாத்தி மாத்தி போட்டு அவர் எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு போயிடுவாரு. இதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா, அது எப்படி இருக்கணும்னா, நீங்க போட்ட ரூமு நீங்களே சாவிய தொலைச்சுட்டாலும், உங்களால ரூம்குள்ள வர முடியாது. அந்த மாரி வந்து பண்ணணும். இல்ல யாராவது உங்ககிட்ட இருந்து உங்க சாவிய எடுத்துட்டாங்க அப்படின்னாலும், எப்படி வந்து அத செக்யூர்டா பண்றது? அப்படின்றதுக்காக, அவங்க புதுசா வந்து 2 வந்து இப்ப டோக்கன்ஸ்லாம் மறந்துரும்ப்பா. ஓகேங்களா? 2 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நீங்க செக் இன் பண்ணும்போது மெயின் கீ அண்ட் பார்த்தீங்கன்னா, டெம் கீன்னு ஒரு 2 சாவி வந்து உங்களுக்கு தருவாங்கப்பா. நல்லா வந்து இந்த கதையில புரிஞ்சுக்கணும். நீங்க தான் இந்த ரூமோட ஓனர். ஓகேங்களா? நீங்க தான் இந்த ரூமோட ஓனர். உங்ககிட்ட தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த மெயின் சாவி வச்சு இந்த ரூம திறக்கவே முடியாது. மெயின் சாவி வச்சு என்ன பண்ண முடியாது? இந்த ரூம திறக்கவே முடியாது. உங்களால இந்த டெம்பரரி சாவி வச்சு மட்டும் தான் இந்த ரூமுக்குள்ள போ முடியும். ஓகேங்களா? கிளியரா? அண்ட் இந்த டெம்பரரி சாவி பார்த்தீங்கன்னா, வேலிட் வந்து 30 மினிட்ஸ் தான். அப்படின்ற மாரி அவங்க செட் பண்ணிடுவாங்க. குடுக்கும்போதே ஹோட்டல்காரங்க வந்து செட் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 20 மினிட்ஸ் அப்படின்னா, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ நாள் செக் இன் பண்ணுவீங்க? ஒரு 3 டேஸ் செக் இன் பண்ணியிருக்கீங்க இந்த ரூமுக்குன்னா, மெயின் சாவியோட வேலிடிட்டி வந்து 3 டேஸ். இப்போ 1 டேக்கு செக் இன் பண்ணியிருக்கீங்கன்னா, 1 டே ஃபார் வேலிடிட்டி அப்படின்ற மாரி. அப்ப நீங்க ரூம்குள்ள போயிரலாம். ஓகேங்களா? திரும்பி ரூம குளோஸ் பண்ணிட்டு வரீங்க. திரும்பி நீங்க ஓப்பன் பண்ணணும்னா எந்த சாவி யூஸ் பண்ணுவீங்க? நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு. எந்த சாவி யூஸ் பண்ணி ரூம திறக்க முடியும்? குளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஓப்பன் பண்ணணும். திரும்பி ஓப்பன் பண்றீங்க. டெம் கீ. டெம் கீ. கரெக்ட்டா? சூப்பர். அண்ட் இன்கேஸ் டெம் கீ வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ வந்து 21த் மினிட்ல இருக்கீங்க. 1:00 ரூம் விட்டு வெளிய வரீங்க க்ளோஸ் பண்ணி. 1:21 ஆயிடுச்சுப்பா. அப்ப உங்களால எப்படி உள்ள ரூம்குள்ள போ முடியுமா? போ முடியாதா? போக முடியாது. சூப்பர். போக முடியாது. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெயின் சாவி இருக்குல்ல, எடுத்துட்டு போயிட்டு நீங்க ரூமோட ரிசப்ஷனுக்கு போணும்பா. ரிசப்ஷனுக்கு போனீங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. லைக் ஒரு ரூம் போடணும்னா நீங்க என்னலாம் குடுக்கணும்? ஒரு ஆதார் கார்டு, அவங்க எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிருவாங்க. அந்த லாக் புக்ல எழுதியிருப்பாங்க கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நீங்க இப்ப இது பண்ணோனே தே வில் கிவ் யூ திஸ் கீ. அண்ட் இந்த கீல பார்த்தீங்கன்னா, ஒரு அச்சு அடிச்சிருக்க மாரிப்பா. இன்கேஸ் கேகே லாட்ஜ்னா கேகே லாட்ஜ், எம்எம் லாட்ஜ், இல்ல எம்எம் ரூம்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாரி வந்து அந்த சாவிலயும் பார்த்தீங்கன்னா, அச்சு அடிச்சுருவாங்க. அந்த சாவி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க மெயின் கீ எடுத்துட்டு வந்து ரிசப்ஷனுக்கு வந்தோனே, ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட் 2 விஷயம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாம்ப் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இது அவங்க சாவியான்னு சொல்லி பார்க்கணும். நீங்க டூப்ளிகேட் சாவி கூட எடுத்துட்டு வந்து குடுக்கலாம்ல. ஸோ அதனால அந்த ஸ்டாம்ப் ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு ஸ்டாம்ப் கீழ படிச்சிருப்பாங்க. ஸ்டாம்ப் இருக்கான்னு பார்த்துட்டு, செகண்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? டீட்டெயில்ஸ வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது 2மே ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு புது சாவி வந்து குடுப்பாங்க. கிளியரா? புது என்ன சாவி குடுப்பாங்க? புது டெம்ப் சாவி குடுப்பாங்க. டெம்ப்க்கு எவ்வளோ நேரத்துக்கு வேலிட்? அவங்க குடுத்ததுலேருந்து 20 மினிட்ஸ்க்கு வேலிட். புரியுதுங்களாப்பா? இப்ப நீங்க நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு வாங்க. நீங்க வந்து அந்த ஹோட்டல சுத்தி பார்க்க லைக் அந்த கோவா சுத்தி பார்க்கறதுக்காக போறீங்க. உங்ககிட்ட இருந்து யாரோ வந்து சாவி எடுத்துட்டாங்க. மெயின் சாவி எடுத்துட்டாங்க. அவரு அங்க வரத்துக்குள்ள லைக் 2 சாவி எடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். மெயின் சாவி எடுத்துட்டாங்க. டெம்ப் சாவி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவரு அங்க ரூம்க்கு வரத்துக்குள்ளேயே என்ன ஆயிடும்? டெம்ப் கீ எக்ஸ்பைரி ஆயிடும். கரெக்ட்டா? அவரால ரூம்குள்ள போ முடியாது. ஆனா நீங்க கேட்கலாம். அவரு தான் 2 சாவியும் எடுத்துட்டார்ல. அவரு போய் ரிசப்ஷன்ல போய் வாங்கிற மாட்டாரா? மெயின் சாவிய குடுத்து. அப்படின்ற மாரி கேட்பீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாம்ப வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டாம்ப வெரிஃபை பண்ணோனே டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. லைக் நீங்க என்ன டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பீங்க? ஆதார் கார்டு குடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். ஆதார் கார்ட கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும்? அவரால புது சாவிய வாங்க முடியாது ரிசப்ஷன்ல இருந்து. ஓகேவா? புரியுதுங்களா? செக்யூர்டா இது? செகண்ட் நீங்க ஒரு யூஸ் கேஸ் கேட்கலாம். இன்கேஸ் மெயின் சாவியே லைக் மெயின் சாவியே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது? 3 டேஸ்க்கு அப்புறம் நான் 4த் டே எப்படி ரூம்குள்ள போறது? நீங்க புக் பண்ணதே 3 டேஸ்க்கு தான்.
4th டே போனால் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி போய் ரெனியூ பண்ணுவீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போட்டோ, இல்லைனா வந்து நான் இன்னும் ஒரு நாள் ரூம் எனக்கு தேவை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெயின் சாவியை வாங்கிட்டு திரும்பி ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் போட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு புது மெயின் சாவி கொடுப்பாங்க. கிளியரா? திரும்பி ஒரு புது மெயின் சாவி அண்ட் டெம்ப் கீ கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரூம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்படியே வந்து இல்லை டெல்யூ அகெயினா இந்த ஸ்டோரி நம்மளோட ஒரிஜினல் சினாரியோக்கு போயிடலாம். ஜேடபிலிட்டி கொஞ்ச நேரம் ஓல்டில் வைங்க, ஒரு 2 minutes லைன் டெல்யூ போட்டு ஜேடபிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாகின் பாருங்கப்பா. நீங்கள் வந்து இப்போ தான் ரூம்குள்ளே செக்இன் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்கௌண்ட்டோ இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்குள்ளே போகிறீங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போடும்போது என்ன பண்ணுவீங்க, ரூம்குள்ளே போகிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி. ஓகேங்களா? என்ன பண்ணுவீங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே செக்இன் பண்ணுவீங்க. கரெக்டாக? இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டு. உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன வரும், 2 சாவி வரும். என்னென்ன சாவி, ஒன்று வந்து மெயின் சாவி, அண்ட் டெம்ப் சாவி. இது யார் கொடுப்பாங்க, அந்த லாட்ஜ்காரங்க. கரெக்டா? அதான் இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்காரங்க கொடுப்பாங்க. சார் நம்ம ஃபேஸ்புக் வச்சுமா இன்ஸ்டாகிராம் ஓகே, இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராம்காரங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைக் என்ன ஆகும், இன்கேஸ் இந்த மெயின் சாவி எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நிறைய ரிசப்ஷன்ல போய் மாத்திக்க. ரிசப்ஷன் போய் மாற்றிக்கலாம். கரெக்டா? ஓகே. இப்போ இன்னும் ஒரு சின்ன இது, இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகேங்களா? இங்கே நிறைய வந்து லாக்கர்ஸ் இருக்கு, நிறைய வந்து உங்களுக்கு புரியுதுல, நிறைய பீரோஸ் லாக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சாவி வச்சு திறக்க முடியாது, எல்லாமே இந்த டெம்பரரி கீ வச்சு தான் திறக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னதான் ரூம்குள்ளே வந்தாலும் இந்த டெம்பரரி சாவி இது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி அக்கௌண்ட் செக்ஷனில் போயிட்டு அந்த மெயின் ரிசப்ஷனில் போயிட்டு திரும்பி போய் கொடுத்து வாங்கிட்டு. அதே தான் இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்துட்டீங்க, அக்கௌண்ட்டுக்குள்ளே இன்ஸ்டாகிராம்குள்ளே ஒரு 5-6 பேஜ் இருக்கும். கரெக்டாக? மேபி உங்கள் ப்ரொஃபைல்ஸ் பேஜ், மேபி 2 பேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ப்ரொஃபைல்ஸ் பேஜ், ப்ரொஃபைலு, ஹோம் பேஜ். இது வந்து லாக்கர் மாதிரி, ப்ரொஃபைல் வந்து லாக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எல்லா பேஜும் லாக்கர், உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லா பேஜுமே லாக்கர். அப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போது உங்களோட டெம்பரரி சாவி வேலிடாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த பேஜுக்குள்ளே போய் அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்கேஸ் இது வந்து இன்வேலிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், திரும்பி இந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு ரிசப்ஷனில் வாங்கிட்டு திரும்பி புது சாவியை வாங்கி வச்சுட்டு திரும்பி இந்த பேஜை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யாராலையும் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸை வச்சு, ஓகேங்களா, ஸோ உங்கள் இதை உங்களை தவிர்த்து வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் இப்போ நீங்கள் ரூம் லாஜிக்கில் பாருங்கள், நான் இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். பட் ரூம் லாஜிக்கில் பாருங்கள், உங்களை தவிர்த்து வேறு யாரும் வந்து உள்ளே போக முடியாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் கேட்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் சாவி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கணும், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டால் உள்ளே போக முடியாது. கரெக்டாக? இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சு உள்ளே கூப்பிட்டு போயிருக்கணும். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இது பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் உங்கள் ஐடியா பாஸ்வேர்ட்ஸை ஷேர் பண்ண மட்டும் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் லாகின் பண்ண முடியும். இல்லை இந்த ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் சாவி போட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை காட்டினீங்கன்னா ஒரு வழி, இல்லைன்னா there is no other way to go into that room. யாராவது ஒரு ஹேக்கரோ யாராவது வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, திரும்பி வந்து அந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ தட் they will not be able to go inside that room. ஓகேவா? இது எப்படி இந்த டெம்ப் கீ மெயின் கீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வில் இம்ப்ளிமெண்ட் யூசிங் சம்திங் கால் JWT. ஓகேவா? இதுதான் JWT. இந்த மெயின் கீ தான், லைக் மெயின் கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் டோக்கன். நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஸோ ஷார்ட்டாக வந்து போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கீ, இது வந்து மெயின் கீ. ஆக்சஸ் கீ.
ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ரூம் தான் JWT கம்பேர் பண்ணாதீங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த சாவிஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாகின் சினாரியோ சொன்னேன்ல, லாகின் சினாரியோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பேக்கேஜ்னா JWT அப்படின்ற பேக்கேஜ். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்கே டோக்கன்ஸு அது எல்லாமே டிக்ரிப்ட் பண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். சிக்னேச்சர் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக வந்து நம்மளோட கோர் கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். npm. ஸோ இன்னைக்கு வந்து we are going to install it first. பேஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்ம பேக்கேஜ் மேனேஜர் போய் செக் பண்ணிக்கலாம். see we have JWT inside it. yeah. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்க்கணுமா, நிறைய வந்து இது பார்க்கணும்னா அதே மாதிரி இல்லை பார்க்கணும். நிறைய மெத்தட்ஸ்லாம் எதுவும் இல்லை. இல்லை கற்றுக்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. சிம்பிள் தான். ரெண்டே மெத்தட் தான். ஒன்று வந்து சைன்இன். ஓகேங்களா? சைன்இன் வந்து டோக்கனை வந்து கொடுக்கறதுக்கு. அண்ட் இந்த டோக்கனை நம்ம திரும்பி பார்க்கணும், லைக் திரும்பி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை. கிளியரா? ரெண்டே அங்கே அங்கே என்ன பார்த்தோம், ஒன்று வந்து ஆஷ் பண்ணுறதுக்கு ஆஷ்ன்ற ஒன்று, அப்புறம் கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேர் ஒன்று. இங்கே வந்து டோக்கனை அதான் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன்ற மெத்தடு. அண்ட் அதை செக் பண்ணுவோம்ல நம்ம இங்கே. இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல செக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து வில் யூஸ் திஸ் வெரிஃபை மெத்தட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இஷ்யூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே தெரியுதுங்களா? இதுதான் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோக்கன் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போ தான் அவங்க அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஆதார் கார்டு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ரூம்குள்ளே செக்இன் பண்ணும்போது அவங்களுக்கு சாவி கொடுக்கணும். கரெக்டாக? நான் செக்இன் பண்ணுறேன் இப்போ ரூம்குள்ளே அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் நீங்கள் எப்போ வந்து சாவி கொடுப்பீங்க? அவங்க வந்து உள்ளே போகிறேன்னு சொல்லும் போது தான் சாவி கொடுப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகின் பண்ணும்போது தான் சாவியை வந்து யூசர் கொடுக்கணும். லாகின்னா அப்போ தான் அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே செக் பண்ணுறோம். டிபியில் இருக்காங்களான்னு பார்க்குறோம். இருந்தாங்கன்னா அவங்க பாஸ்வேர்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். பாஸ்வேர்டு மேட்ச் ஆகிட்டு இங்கே தான் வந்து அவங்க லாகின் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். எப்படி பாருங்கள், டோக்கன் இஸ் ஈக்குவல் டு JWT.signin அப்படின்ற மெத்தடு. இதில் வந்து இங்கே நீங்கள் என்ன டேட்டா சொன்னால் போட்டுக்கலாம். நான் சொன்னேன்ல, ஸ்டாம்ப்னு ஒன்று அடிக்க போகிறாங்க. 2 விஷயம் அடிக்க போகிறாங்கன்னு சொன்னேன். என்னென்ன பண்ண போகிறாங்க, ஒன்று வந்து அந்த ஹோட்டலுக்கான ஸ்டாம்ப், அந்த லாட்ஜுக்கான ஸ்டாம்ப்பு, அண்ட் உங்களோட வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு ஐடியோ இல்லை பேன் கார்டோ எதை கொடுக்குறீங்களோ அந்த வெரிஃபிகேஷன் ரெண்டுமே இந்த சாவியோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ தட் இதை பார்த்து அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஸ்டாம்ப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேகே ரூம்ஸ் அப்படின்னா கேகே ரூம்ஸ் அப்படின்ற ஸ்டாம்ப் இது. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா இது உருவாக்கும் போதே நம்ம வந்து அடிச்சிட்டோம் ஸ்டாம்பை. புரியுதுங்களா? அண்ட் அந்த ஸ்டாம்ப் அவங்களால பார்க்கவும் முடியாது வெளி ஆளுங்களால. திரும்பி வரும்போது நம்ம கிட்ட வரும்போது தான் நம்ம ஸ்டாம்பை பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் இமேஜின் பண்ணோம் கதையில் அப்படின்னா, அந்த கண்ணாடிலாம் பூத கண்ணாடி மாதிரி வச்சு பார்த்தா தான் இந்த சாவியோட ஸ்டாம்ப் தெரியுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் இது நம்மளால மட்டும்தான் அந்த ஸ்டாம்பை பார்க்க முடியும். வெளியிலேருந்து யாராலையும் அடிக்க முடியாது, ரிப்ளிகேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம டேட்டா, இப்போ நம்ம ஆதார் கார்டா பேன் கார்டா ஏதோ ஒன்று வந்து இங்கே வைக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, இந்த யூசரோட ஐடி வந்து நம்ம யூசர் ஐடி. ஓகேவா? யூசர் ஐடியை நம்ம இதுக்குள்ளே அடிச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் யூசர் ஐடி எப்படி இருக்க போகுது, இங்கே தானே நம்ம டேட்டா எடுக்கிறோம்ல லாகின் பண்ணும்போது செக் பண்ணும்போது. ஸோ அதுலேருந்து டாட் இங்கே பார்த்தீங்கன்னா வில் கிவ் திஸ் யூசர் ஐடி ஃபார்மட் ஆகும். ஓகேங்களா? கிளியரா இது? ஸோ இப்போ வந்து டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லாகின் பண்ணும்போது 2 இன்னும் சென்ட் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு டேட்டான்னு ஒன்று. டேட்டாவில் வந்து வில் சென்ட் 2 திங்ஸ். ஒன்று வந்து யூசர் டேட்டா, இங்கே எடுக்கிறோம்ல, இங்கே எடுக்கிற யூசர் டேட்டா ப்ளஸ் நம்மளோட
டோக்கன். டோக்கன்ல வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ற சாவிக்கு எப்படி வேலிடிட்டி செட் பண்றது அப்படின்றது கேட்பீங்க. கரெக்டா? இப்போ நம்மலாம் என்ன பண்ணிட்டோம்? ஐடென்டிட்டி அட்டாச் பண்ணிட்டோம். நம்மளோட ஆதாரோ, பேனோ அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாம்ப் வந்து அடிச்சிட்டோம். நம்ம கம்பெனியோட ஸ்டாம்ப் அடிச்சிட்டோம். அண்ட் இந்த சாவியை அடிக்கும் போதே நம்ம சொல்லிடணும் எவ்வளோ நேரம் வேலிட்னு சொல்லி. கரெக்டா? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம். இது வந்து டிஃபால்ட்டாக செகண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதுங்களா இஎக்ஸ்பின்னு சொல்லி வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பைர்ஸ் இன் அப்படின்றத வச்சு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ ஃபைனலாக தேர்ட் ஆர்குமெண்ட் என்னது? எக்ஸ்பைர்ஸ் இன், எவ்வளோ நேரத்தில் இந்த சாவி வந்து வேலிடிட்டி ஆக போகுது அப்படின்றது. ஸோ மேபி டிஃபால்ட்டாக நான் 13 வச்சுனா இது வந்து 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் என்ன ஆகிடும்? இந்த சாவி வந்து இதுவாகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு சாவி கொடுக்கணுமா, 2 சாவி கொடுக்கணுமா? 1 or 2? 2 கொடுக்கணும். 2 கொடுக்கணும். ஸோ 2 கீ வந்து அடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் அடிக்க போகிறோம், ஜென்ரேட் பண்ண போகிறோம். சேம் டெம்ப் மெயில். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாவி என்னது? ரிஃப்ரெஷ். ரிஃப்ரெஷ் டோக்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் சாவிப்பா. மெயின் சாவி வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 ஹவருக்கு ரூம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 1 ஹவர் எப்பயும் அதிகமாக இருக்கும். மெயின் சாவி வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு எடுக்கிறீங்கன்ட்டு. ஆக்சஸ் டோக்கன் வந்து இதான் வந்து டெம்பரரி சாவி. அப்போ என்ன ஆகும்? டெம்பரரி சாவி கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருக்கணும். மேபி ஒரு சும்மா இப்போதைக்கு வச்சுக்கலாம் 30 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகும்? டெம்பரரி சாவி இதுவாகிடும். அண்ட் மெயின் சாவி வந்து வச்சு நம்ம டெம்பரரி சாவி திரும்பி வந்து வாங்கிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன கொடுக்கணும்? இப்போதைக்கு ரூம்ல வந்து நம்ம ரூம்குள்ளே செக்இன் பண்ணுற போது 2 சாவி கொடுக்கணும்ப்பா. ஒன்று மெயின் சாவி, ஒன்று வந்து டெம்பரரி சாவி. ஓகேவா? அந்த டோக்கன்ஸ்னு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூ சென்ட் 2 கீஸ். ஒன்று வந்து ப்ரெஸ் கீ அண்ட் ஆக்சஸ் கீ. ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவங்களுக்கு யூசர் டேட்டாஸ் அனுப்புகிறேன், ப்ளஸ் அவங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆத் ப்ராஜெக்டில் லாகின் பண்ணும்போது இது எதுவுமே வேணாம் இப்போதைக்கு. ப்ளஸ் எனி there is a problem I think so. என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணலை போல். வில் இம்போர்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் அன் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தீங்களா, இதுதான் இம்போர்ட்டு. நீங்கள் எதுவுமே இது பண்ண டாக்குமெண்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சிம்பிளாக. ஸோ மேலே இம்போர்ட் பண்ணிடும். ஏன்னா ஜேடபிள்யூடின்றது இம்போர்ட் பண்ணதாக வரும். ஓகேங்களா? இப்போ திரும்பி ஹிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? லாகின் பண்ணும்போது மெயின் சாவி அண்ட் டெம்பரரி சாவி. இதோட வேலிடிட்டி எவ்வளோ? 30 செகண்டு. இதோட வேலிடிட்டி எவ்வளோ? 1 மணி நேரம். இப்போ என்கிட்ட கேட்பீங்க, அப்போ இது வந்து இதெல்லாம் வச்சு தான் நம்ம ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனால் இப்போ இன்கேஸ் சாவி வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறது? கரெக்டாக அது பார்த்துடலாம். அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு டோக்கன் வந்து ஒரு என் பாயிண்ட் எழுத போகிறோம். தேர்ட் என் பாயிண்ட்டு ஆப் டாட், இதுவுமே போஸ்ட் மெத்தட் தான், ஏன்னா செக்யூர்டாக இருக்கணும். ஸ்லாஷ் ரீஃப்ரெஷ் அப்படின்றது, ரீஃப்ரெஷ் டோக்கன் ஆர் ஸ்லாஷ் ரீஃப்ரெஷ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கமா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இது எப்போ வரும்? இந்த என் பாயிண்ட்டும் இந்த மெத்தடும் மேட்ச் ஆச்சுன்னா இந்த கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கால்பேக்கில் என்ன இருக்குது? இந்த சர்வர்னால என்ன பண்ண போகிறோம்? HTTP சர்வர்னால 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று ரிக்வெஸ்ட், ஒன்று ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? டேட்டாஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட் end.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ஃப்ரம் சரி தேர்ட் வந்து டிபி லாஜிக். எல்லா எண்ட் பாயிண்ட்லையும் இதே தான் பார்க்கும், சேம் தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டேட்டாஸ் டு ஃப்ரண்ட் ஹேண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா வாங்க போகிறோம்? இன்கேஸ் அந்த சாவி வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சாவி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to send this refresh token. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வில் கெட் தட் டோக்கன். என்ன டோக்கன்? refresh token. ஸோ மேபி டோக்கன் வச்சுக்கலாம். டோக்கன் எங்கேருந்து வரப்போகுது? ரிக்வஸ்ட் டாட் பாடி அதுலேருந்து வரப்போகுது. இது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் த refresh token. அதான் மெயின் சாவி. ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும்னா மெயின் கீ. இந்த மெயின் கீ வச்சுட்டு நம்மளுக்கு இது வரப்போகுது. அண்ட் டிபி லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். முதல்ல டிபி லாஜிக் என்னன்னா செக் பண்ணுறது தான் இதோட லாஜிக்கா. ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதே இதில் இருக்கு. ஸோ கீழே வந்தீங்கன்னா வில் ஹேவ் சம்திங் கால் வெரிஃபை மெத்தட். இங்கே உங்களுக்கு இங்கே பாருங்க, இதுதான்ப்பா எக்ஸாக்டாக. ஸோ சேம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜேடபிள்யூடி டாட் வெரிஃபை இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்? we are going to send the token நம்மளோட ஸ்டாம்ப்பு. ஓகேங்களா? ஸோ என்ன டோக்கனு? டோக்கன் வந்து எப்படி வரப்போகுது? டோக்கன் டாட் வில் சென்ட் இட் லைக் திஸ். இதுதான் நம்மளோட ரெஃப்ரெஷ் டோக்கன். நம்ம ஸ்டாம்ப் அடிக்கும் போது என்ன பண்ணும்? நம்மளோட அச்சு வந்து என்னது? கேகே ரூம்ஸ். கரெக்டாக இதுதான் நம்ம லாஜோட ஸ்டாம்ப்பு. லாஜோட ஸ்டாம்ப். இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எந்த எரரும் இல்லை. இஃப் எனி எரர் அப்படின்னா இட் வில் ஷோ இட் ஓவர் ஹியர். ஓகேங்களா? இஃப் எரர் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னா மட்டும் வில் சென்ட் இட். எல்ஸ் நம்ம இப்பயே வந்து சென்ட் பண்ணிடலாம். எல்ஸ் வில் சென்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் மெசேஜ் என்ன பண்ணலாம்? டோக்கன் இன்வேலிட். ஏன்னா இது ரெண்டு மேட்ச் ஆகலாம். அது என்னது? ஒன்று டூப்ளிகேட் சாவியாக இருக்கணும், இல்லைன்னா வந்து வேற ஆள் வந்து கேட்டுட்டு இருக்கணும். ஸோ அதனால டோக்கன் கிடையாதுன்னு சொல்லிடுறோம். அவருக்கு சிம்பிளா. இல்லை இருந்துச்சுன்னா we are going to do a console.log of token அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? இதுதான் நம்மளுக்கு தேவை. டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் டோக்கன். ரீஃப்ரெஷ் சென்ட் பாயிண்ட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் பாடியில் வந்து நம்ம என்ன சென்ட் பண்ண போகிறோம்? we are going to send the token. கிளியரா? இது ஹிட் பண்ணால் நம்மளுக்கு ஓகே மெத்தட் typo error, sorry. refresh. ஓகே ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல அப்படின்னா டோக்கன் வந்து வேலிட் ஆகும். தெரியுதுங்களா? இன்கேஸ் நான் இன்வேலிட் டோக்கன் வந்து தரேன் பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன். ஐம் கோயிங் டு ஆட் சம் மோர் கேரக்டர்ஸ். இங்கே வந்து சம் மோர் கேரக்டர்ஸ். தெரியுதுங்களா? டோக்கன் இன்வேலிட் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ டோக்கன் வேலிடாக இருந்தால் நம்ம என்ன தரணும் அவருக்கு? மெயின் கீ வேலிடாக இருந்தால் நம்மளுக்கு அவருக்கு என்ன தரணும் திரும்பி ரிட்டர்னில்? வேலிட்னு சொல்லணும். ஓகே மெயின் கீ வேலிட
அதான் டெம்ப் கீ தான். சூப்பர் டெம் கீ தரும். ஸோ சூப்பர் டெம் கீ தரும் கரெக்டா. ஸோ கிவ் ஹிம் டெம் கீ. டெம் கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? நார்மலாக நம்ம எப்படி சாவி ஜென்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி தான், சேம் லாஜிக்கா வில் கிவ் ஹிம் த டெம் கீ. ஸோ இது எதுவுமே இல்லை, எரரோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும்னு. பட் இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ ஆக்சஸ் கீ புதுசாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி jrpd.signInல அதே யூசர் டேட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டோக்கனில் வந்து நம்ம வர டோக்கனில் இருக்கும் ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம திரும்பி டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம இன்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் சம்திங் கால்டு ஸோ வெரிஃபை மெத்தடில் இல்லை சம்திங் கால்டு அது டாட் போட்டு நீங்கள் எடுத்தாலே அந்த டோக்கனில் இருக்கிறத வந்து எடுத்துடலாம் வெளியே. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா இங்கே வருது பார்த்தீங்களா, இது நான் சும்மா கன்சோல் லாக் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே அந்த டோக்கனில் இருக்க டேட்டாஸ் என்னவோ வந்துடும் ஓகேங்களா. டீகோட்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ டீகோடையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஒரு வாட்டி. கன்சோல் டாட் லாக் ஆஃப் டீகோட் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட் இட் அகைன். டோக்கன் இன்வாலிட் காட்டுதா? ஓகே இங்கே எரரா? சரி ஓகே ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இதை எப்படி வச்சுக்கோங்க. திரும்பி ஹிட் பண்ணலாம், இல்லை இட்டுட்டா என்ன ரெஸ்பான்ஸ் வராது, என்ன ரெஸ்பான்ஸ் செட் பண்ணல. இது தெரியுதுங்களா, இதில் வந்து 3 டேட்டாஸ் வருது. ஒன்று வந்து நம்ம அமுச்சு வச்ச டேட்டா, நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன வச்சோம், அவரோட ஐடி வச்சோம் கரெக்டாக, அது ப்ளஸ் எப்போ இது கிரியேட் பண்ணது, எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு தேவை என்னது, ஸோ இது ஆப்ஜெக்டாக இருக்குது, அப்போ எப்படி டீகோட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதான் வந்து அதோட ஆன்சர் ஓகேங்களா. ஸோ திரும்பி ஐடியை வச்சு நம்ம வந்து திரும்பி அதே மாதிரி ஸ்டாம்ப் அடிச்சு எவ்வளோ நேரம் எக்ஸ்பைரி வச்சோமோ அதே டைம் எக்ஸ்பைரி வச்சு யூ கோயிங் டு சென்ட் இட். ஸோ இப்போ இதில் சென்ட் பண்ணலாம். ஸோ சென்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வில் சென்ட் மெசேஜ் நியூ டோக்கன் சும்மா கிவன் அப்படின்ற மாதிரி இதை நல்லா மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க மெசேஜை. அண்ட் டோக்கன் ஓகேங்களா, வில் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் டேட்டாவில் you're going to give them as access token. ஸோ இதை ஃபார்மேட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோக்கனை வாங்கிக்கிறோம், மெயின் கீயை வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் செக் பண்ணுறோம் மெயின் கீயும் நம்ம அடித்த ஸ்டாம்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் இட்ஸ் இன்வேலிட்னு. இன்கேஸ் எரர் எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அன் ஆக்சஸ், புது ஆக்சஸ் கீ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம அமுச்சு வச்ச டேட்டா வந்து இங்கே டீகோட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா டீகோட் டாட் நம்ம அமுச்சு வச்ச டேட்டா நேமு சரி திரும்பி ஸ்டாம்ப் அடிச்சு அதே சேம் டைம் வைக்கணும், சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டெம் கீக்கு அதே டைம் வச்சு புது டெம் கீ ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே டெம் கீ வந்து அமுச்சிடறோம். இப்போ பாருங்கள் வில் அகைன் சி இஃப் யூ ஆர் கெட்டிங் பார்த்தீங்களா. ஸோ மெயின் சாவி கொடுத்தா டெம்பரரி சாவி வந்துடுது. இதில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா டோக்கன் இன்வேலிட்னு வந்துடும். கிளியரா? அண்ட் அதே மாதிரி அந்த டைமிங் வச்சு பார்ப்போமா, மேபி ஒரு புது மெயின் கீக்கே வந்து மேபி வில் கீப் 5 செகண்ட்ஸ், 5 இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ எவ்வளோ நேரத்துக்கு எடுக்கிறோம், 10 செகண்ட்ஸ்க்கு எடுக்கிறோம் கரெக்டாக. ஸோ இப்போ லாகின் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வில் லாகின். இது வந்து 10 செகண்ட்ஸ் வேலிட் அன்னைக்கு. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிவிட்டு delete. ஓகே பார்த்தீங்களா டோக்கன் இன்வேலிட் வந்துடுச்சு. மேபி ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், எனக்கு டைம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக லாகின் பண்ணுவோம். ட்ரை. ஸோ ஒரு வாட்டி சாவி வந்துருச்சு, 1 2 பார்த்தீங்களா டோக்கன் இன்வேலிட். கிளியரா?
ஸோ இப்போ மெயின் கீ வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. திரும்பி வந்து நம்ம வந்து செக்இன் பண்ணணும். ஸோ திரும்பி வந்து நம்ம லாகின் பண்ணணும். திரும்பி வந்து நம்ம லாகின் பண்ணி புதுசான மெயின் கீயும் டெம் கீயும் வாங்கிக்கணும். கிளியரா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ளோவாக புரியாது, பட் ஆனால் உங்களுக்கு அந்த மெயின் கீ, டெம் கீ, ஆக்சஸ் டோக்கன், ரிஃப்ரெஷ் டோக்கன், அதான் பேர் மட்டும் மாற்றி சொல்கிறேன்ப்பா. மெயின்னா வந்து மெயின்னா ரிஃப்ரெஷ், டெம் கீனா ஆக்சஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு என் பாயிண்ட் வந்து போட்டிருக்கும். ஓகே, சரி, ஓகே. இது எப்படி நம்ம ஏபிஐஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஹவு டு வி இம்ப்ளிமெண்ட் இட் இன் ஆன் அவர் ஏபிஐஸ் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். ஸோ என்னன்னா, தேர் சம்திங் கால் மிடில் வேர்ஸ். இந்த மிடில் வேர்ஸ் பற்றி சொல்ல கரெக்டாக நம்ம மிடில் வேர்ஸ் பற்றி பார்க்கல. எஸ்ஆர் மட்டும் சேட்டில் மிடில் வேர்ஸ் பற்றி பார்த்தோமா? குளோபல் மிடில் வேர், கஸ்டம் மிடில் வேர், தேர்ட் பார்ட்டி மிடில் வேர்ஸ் இல்லை. ஓகே 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 சூப்பர். ஓகே, பிஃபோர் யூசிங் திஸ் டோக்கன்ஸ் ஐ ஜஸ்ட் டெல் ஷார்ட்லி அபவுட் மிடில் வேர்ஸ். ஓகேவா? நம்ம எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது எக்ஸ்பிரஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸில் நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சர்வர்ப்பா. எஸ்டிடிபி சர்வர். எஸ்டிடிபி சர்வர் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். எஸ்டிடிபிஎஸ் கிடையாது, எஸ்டிடிபி சர்வர். எஸ்டிடிபி சர்வர் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ். நம்ம ரவுட்ஸ் போட கற்றுக்கிட்டோமா, எப்படி ரவுட்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் பேசிக் ரவுட்ஸ் தான் போடுறோம், பட் இன்னும் இன்டெப்த்தான ரவுட்ஸ் இருக்கு. பட் ஆனால் இதுவே போதும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதோட நம்ம நோட்ல இல்லாத ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லினா, நம்ம எக்ஸ்பிரஸ் ப்ரொவைட் பண்ணுறது மிடில் வேர்ஸ். நீங்கள் டாக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிரஸில். இவ்வளோ மச் அபவுட் ரவுட்டர்ஸ். ஆனால் மிடில் வேர்ஸ்ன்றது ஒரு தனி கான்செப்ட், அவ்வளோதான். இது 3 கற்றுக்கிட்டிங்கன்னா தட்ஸ் ஆல் பேக் அண்ட் வித் எக்ஸ்பிரஸ். சரி, இந்த மிடில் வேர்ஸை கொஞ்சம் நீங்கள் இன்னும் டைப்ஸாக டிவைட் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் மிடில் வேர்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து நல்லா யோசிங்க, கஸ்டம் மிடில் வேர். ஃபர்ஸ்ட் வந்து சரி, ஓகே. கஸ்டம் மிடில் வேர், மேபி கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் சின்னது வச்சுக்கலாமா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் தேர்ட் பார்ட்டி மிடில் வேர்ஸ். சும்மா ஷார்ட்டா தேர்ட் பார்ட்டி மிடில் வேர்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் பில்ட்-இன் மிடில் வேர்ஸ். சும்மா ஷார்ட்டாக எல்லாமே. ஸோ இது வந்து 3 டைப் ஆஃப் மிடில் வேர்ஸ் இருக்குப்பா. கிளியரா? இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இந்த மிடில் வேர் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றது 2 மெத்தட் இருக்கு. இந்த மிடில் வேரை அப்படி இது வந்து என்ன மிடில் வேணா இருக்கட்டும், மிடில் வேர் அப்ளை பண்ணோம்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து என்ன பண்ணலாம், குளோபலாக வந்து எக்ஸ்பிளோர் பண்ணலாம். ஸோ குளோபலாக வந்து நீங்கள் போடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போடலாம். ஓகேங்களா? கிளியரா? ஒன்று வந்து குளோபலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை செப்பரேட்டாக வந்து போடலாம். அது வந்து என்ன டைப் ஆஃப் மிடிலாக இருக்கட்டும், கஸ்டம் மிடிலாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை பில்ட்-இனாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் இது 2 முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி மிடில் வேர்ஸ். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வில் கம் வித் கஸ்டம் மிடில் வேர்ஸ். ஓகே, கஸ்டம் மிடில் வேர்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அத்தன்டிகேஷன் பண்ணுறோம்ல, அதான் கஸ்டம் மிடில் வேர்.
நான் உங்களுக்கு சும்மா ஒரு மிடில் வேர் வந்து எழுதி காட்டுறேன் எப்படி வந்து ஒரு மிடில் வேர் எழுதுறது அப்படின்னு. மிடில் வேர் இஸ் பேசிக்லி ஒரு ஃபங்க்ஷன்ப்பா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? ஃபங்க்ஷன் ஆர் வில் கிரியேட் அன் arrow functions. Everybody is comfortable with arrow functions தானே? வில் கோ வித் arrow functionsஆ? நார்மல்லையும் பண்ணலாம் உங்களுக்கு. இன்கேஸ் நார்மல் தான் செட் ஆகுது அப்படின்னா ட்ரை வித் நார்மல், நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ நான் வந்து arrow functions போகிறேன். மிடில் வேர்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் அ console.log. இது வந்து கஸ்டம் மிடில் வேர் அப்படின்றது போட போகிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு யாராவது சொல்லுங்க, வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் டில் நவ்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் என்ன? இப்போ வந்து இங்கே ஒரு 5-6 ரவுட்ஸ் இருக்கு. இது ஒரு ரவுட்டு, இங்கே ஒரு ரவுட்டு, இங்கே ஒரு ரவுட். சும்மா இதே மாதிரி நிறைய ரவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். யூ ஹாவ் சம் திங் கால்ட் கெட் ரவுட்டு, யூ ஹாவ் சம்திங் கால்ட் போஸ்ட்டு, டெலிட். இந்த மாதிரி நிறைய ரவுட்ஸ் இருக்குவா மேலேருந்து. எது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எது வந்து கடைசி எக்ஸிக்யூட் ஆகும்? எனி கெஸஸ்? போஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். கெட் ஃபர்ஸ்ட், அப்புறம் போஸ்ட், அப்புறம் டெலிட். ஓகே. மேபி இங்கே ஒரு போஸ்ட் இருக்குன்னா, இங்கே ஒரு போஸ்ட் வந்துச்சு. நான் சும்மா ஒரு இது கேட்குறேன். இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கெட் தானே ப்ரோ, அப்புறம் போஸ்ட். ஓகே. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஆர்டர் வந்து கெட்டு, போஸ்ட், அப்டேட், டெலிட் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. கெட் போஸ்ட் டெலிட். ஓகே. இல்லை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து என்ன மாதிரி வேணா இருக்கலாம்ப்பா. ஓகேங்களா? பட் இட் இஸ் டாப் டு பாட்டம். எக்ஸ்பிரஸ் ஒர்க் ஆன் டாப் டு பாட்டம். கிளியரா? ஸோ டாப் டு பாட்டம்னா இங்கே லைன் இருக்கா? ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இது ஜாவாஸ்கிரிப்ட் மேனரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஜாவாஸ்கிரிப்ட் சிங்க்ரனஸ் சிங்கிள் த்ரெட்டட். அப்படின்னா ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த லைன் 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 இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? இந்த லைன் முடிச்சோடனே தான் இந்த லைன், இந்த லைன் முடிச்சோடனே தான் இந்த லைன். ஸோ இது வந்து கெட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு, போஸ்ட் செகண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூஆர்எல் போடுறீங்க அப்படின்னா இந்த இந்த யூஆர்எல் போடுறீங்கப்பா. என்ன யூஆர்எல் போட்டிருக்கீங்க? லோக்கலோஸ் 3000/register/போஸ்ட்னு ஒரு மெத்தட் வச்சு போடுறீங்க. எப்படி செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யா எக்ஸாக்ட்லி. இப்போ எப்படி செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் தான். உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குன்னா இந்த இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஷார்ட்கட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எது போடுறீங்க? மெத்தட் போடுறீங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன போடுறீங்க? ஏபிஐ சொல்லலாம், யூஆர்எல் சொல்லலாம், இல்லை என் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தடு, தென் யூஆர்எல் ஆர் ரவுட். இப்படி ரெண்டு கூட இருக்கலாம். நீங்க நான் சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க. மேபி சேம் இதோட ரெண்டு கூட இருக்கலாம். ஓகேங்களா? நான் சும்மா இதெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ இப்படி இருக்குப்பா. ஓகேங்களா? டேக் எவ்ரி திங். இப்போ எது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கு, எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. கரெக்டா? இதோட அவுட்புட் இது வரும். இதோட அவுட்புட் வந்து வில் கெட் சம்திங் லைக் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். எது வரும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன். சூப்பர், ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இதே இது வந்து மேலே இருக்குன்னா இப்போ அவுட்புட் வந்து யூ வில் கெட் இட் ஆஸ் யூசர்ஸ். கரெக்டா? ஸோ வந்து ஒரு வாட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் பி உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டியாக இருக்கும். பாருங்க, ரவுட் ஹிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? கீழே போகவே போகாது. ஏன்னா அது எப்படி வருதுன்ற ஆர்டர் சொல்கிறேன். இந்த இது மட்டும் தான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் யூஆர்எல். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் யூஆர்எல். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி செக் பண்ணும்பா. இப்போ நம்ம தேடுறது வந்து என்னது? ஸோ டாப்பில் போடுறேன். நம்ம இதுதான் வந்து தேடுறோம்.
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் மெத்தட். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னது? போஸ்ட் மெத்தட். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் டாப்லன்னு செக் பண்ணிட்டே வரும். இது போஸ்ட் மெத்தடா? இல்ல. இது போஸ்ட் மெத்தடா? யா. இது வந்து போஸ்ட் மெத்தட். செகண்ட் என்ன பண்ணும்? ரவுட்டை தேடும். ரவுட் என்னது? ரிஜிஸ்டர். ஓ, ரவுட் ரிஜிஸ்டர். ஓகே, போஸ்ட் மெத்தடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரிஜிஸ்டர். ஓகே, இதுதான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ கால் பேக்கை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஒரு வாட்டி கால் பேக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கீழே இருக்க அடுத்து இது வரவே வராது. ஓகேவா? இன்கேஸ் இப்போ இங்கே வந்து ஒரு சம்திங் லைக் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இங்கே வந்து லாகின் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தேடும்? ஃபர்ஸ்ட் மெத்தட் தேடும். ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெத்தடா கீழே வந்துட்டே இருக்கும். போஸ்ட் மெத்தட் கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரவுட்டுக்கு போகும். ரவுட் வந்து ரிஜிஸ்டரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லை, இட்ஸ் லாகின். அப்போ இது வேலிட் இல்லை. நெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் போஸ்ட் மெத்தட். சூப்பர். அப்போ ரிஜிஸ்டரா அப்படின்னு பார்த்துட்டு சென்ட் பண்ணிடும். கிளியரா? இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் என்னது? டாப் டு பாட்டம், ஒன்று முடிச்சோடனே ஒன்று. இதில் கிளியரா இருங்க. அப்போ தான் மிடில் வேர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா கிறிஸ்டல் கிளியரா புரியும். ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்ம மிடில் வேர்ஸ் பார்க்காம டாப் டு பாட்டம் சொல்லிட்டோம். இந்த மிடில் வேர்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, மிடில் மேன் மாதிரி. ஓகேவா? நான் மிடில் வந்துடுவேன். ஸோ ஆக்சியஸ் இன்டர்செப்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரண்ட் ஹேண்டில். அதுவுமே இதே மாதிரி மிடில் வேர்ஸ் தான். என்னன்னா, நான் முடிச்சோடனே இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்னா அடுத்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். மிடில் மேன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ க்யூவில் நிற்கிறீங்க. இப்போ டோக்கன் நம்பர் வந்து 4, 5, 6 இருக்கு. 6 வந்து முன்னாடி இருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நடுவில் யார் மிடில் மேன்? 5ல 6 முடிச்சோன்னே என்ன ஆகும்? 5 போகும். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த மிடில் வேர்ஸும். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சர்வர்னால என்ன பண்ண முடியும்? நம்ம HTTP சர்வர்னால ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங்லன்னு சொல்கிறேன். என்ன பண்ண முடியும்? ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். சூப்பர். ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். சாரி, டாப்ல எழுதிட்டேனா மாற்றி. ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. ஓகேங்களா? வந்தோடனே நம்ம ஒரு மிடில் வேர் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ரிக்வெஸ்ட் வந்தோடனே எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம யூஆர்எல், நம்ம மெத்தடும் யூஆர்எல் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த அந்த கால் பேக் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிடில் வேர் எக்ஸிக்யூட் ஆகணும்னா எஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்? மிடில் வேர்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரிக்வெஸ்ட் வருது. ரிக்வெஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? மெத்தட் இருக்கும், யூஆர்எல் இருக்கும். அது ரெண்டும் மேட்ச் ஆனோடனே இந்த மிடில் வேர்க்குள்ளே போகணும். மிடில் வேர்க்குள்ளே போயிட்டு அப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் வரணும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு மிடில் வேரை கிரியேட் பண்ண முடியும். இந்த மிடில் வேரை என்னவா இருக்கலாம்? ஒரு கஸ்டம் மிடில் வேரா இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி மிடில் வேரா இருக்கலாம், இல்லை பில்ட்-இன் மிடில் வேரா இருக்கலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்றதா மிடில் வேர்ஸ். ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மிடில் வேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே தெரியுதுங்களா? ஒரு மிடில் வேர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்ப்பா. ஓகேவா? இதை வந்து ரெண்டு வகையாக நான் வந்து இன்செர்ட் பண்ணலாம்னு சொன்னேன். என்னென்ன ரெண்டு வகை? ஒரு மிடில் வேர் கிரியேட் பண்ண முடியும். அந்த மிடில் வேரை நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து குளோபலாக பண்ண முடியும், இல்லை செப்பரேட்டாக வந்து வி கேன் டூ இட். எப்படி வந்து குளோபலாக இன்செர்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன், app.use அப்படின்ற. நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க யூஸ்ன்றது ஒன்று இல்லவே இல்லையே, இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி கெட்டு, போஸ்ட், புட்டு, பேட்ச், டெலீட் அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து அந்த யூஸ்ன்றது குளோபலாக நீங்கள் ஒரு மிடில் வேற எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஒன்றும் இல்லை. சி, ஸோ app.use நீங்கள் இந்த மிடில் வேற கால் பண்ண முடியும். மிடில் வேர் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் தான்ப்பா. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கால் தட் மிடில் வேர். கிளியரா? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ல யூ கேன் ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன். ஓகே, கிளியரா? இப்போ என்ன ஆகும்? ஸோ நான் ஒரு ரிக்வஸ்ட் போட்டுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சேம் அதே ரிஜிஸ்டர் போகலாம்.
பாத்தீங்களா? இன்னும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, so I'll show you. இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. கஸ்டம் மிடில் வர வரைக்கும் வந்துருச்சு. பட் என்ன ஆகல? அதுக்கப்புறம் நம்மளோட ரிஜிஸ்டர் வந்து இங்க தானே இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஏன் எக்ஸிக்யூட் ஆகல? எனிபடி? ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. மிடில் வேர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆனா வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கால் பேக் வந்து இதுவாகல. கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. கால் பேக் எக்ஸிக்யூட் ஆனாலும் என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு சென்ட் ஆகும். ஏன்னா நம்ம சொல்லல. இது முடிச்சோனே அடுத்து நீங்க இதை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டயக்ராமெட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. மிடில் வேர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. மிடில் வேர் முடிச்ச உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணு அப்படின்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு டெல் இட் யூசிங் 3 ஆர்குமெண்ட் இருக்கு. கரெக்டா? ஒன்று வந்து ரிக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா there is something called next. இதுதான் 3வது ஆர்குமெண்ட். இது எக்ஸ்பிரஸ்ல மட்டும்தான். என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது இப்போ இருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் திரும்பி. சி வி காட் இட். தெரியுதுங்களா? ஸோ இல்லைன்னா உங்களுக்கு இன்னொன்று ஒன்று போட்டுறேன். console.log of route சும்மா இப்போ ரவுட் எக்ஸிக்யூட்டட் போட்டிருக்கேன். ஸோ பாருங்க, திரும்பி I'll tell you if you just hit it. இங்க பாத்தீங்களா என்னாச்சு? ஸோ லாகின்ல போட்டோமா? சாரி, இதில் போட்டுட்டு ரெஜிஸ்டர். திரும்பி பாருங்க ஃப்ளோ மீட்டிங்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கஸ்டம் மிடில் வேற எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரவுட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இது நீங்க கேட்பீங்க, இப்போ நம்ம வந்து குளோபலா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு லாகின்ல வந்து இந்த மிடில் வேற எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லை லாகின் ரவுட் வந்துருமா அப்படின்றது. இப்போ நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்? குளோபலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எல்லா ரவுட்டுக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த மிடில் வேர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? இல்ல எனக்கு வந்து இந்த ரிஜிஸ்டருக்கு மட்டும் வேணும், இதுக்கெல்லாம் வேணாம் எனக்கு இந்த மிடில் வேர் அப்படின்னா நீங்க இதுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஒரு தடவை திரும்பி ரீடிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இப்போ ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும்? திரும்பி எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் வருது. டாப் டு பாட்டம் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வி ஆர் டூயிங் இதே மாதிரி வச்சுக்கலாம். போஸ்ட் மெத்தட் அண்ட் யூஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்றது. ஓகேங்களா? ஸ்லாஷ் ரிஜிஸ்டரை கூப்பிட்றீங்க. ரிஜிஸ்டர் இது கிளியரா இது? ஸோ போஸ்ட் மெத்தடில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்றது வரும். இப்போ என்ன ஆகும்? டாப் டு பாட்டம் அந்த அந்த லாஜிக் மட்டும் மறந்துடுறீங்கப்பா. டாப் டு பாட்டம் இஸ் டாப் டு பாட்டம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்றேன். டாப்லேருந்து வருதுங்களா? டாப்லேருந்து வருது. செக் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தடை செக் பண்ணும். போஸ்ட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா, போஸ்ட் மெத்தட், போஸ்ட் மெத்தட். அடுத்து என்ன ஆகும்? ரிஜிஸ்டரை வந்து செக் பண்ணும். ரிஜிஸ்டரானு இது இல்லைன்னொன்னே இங்கே போஸ்ட் மெத்தட் ரிஜிஸ்டர் மேட்ச் ஆயிடுச்சா? ஆனால் இந்த கால் பேக் எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த மிடில் வேர் எக்ஸிக்யூட் ஆகும். குளோபலா நம்ம வந்து 2 மிடில் வேர் வச்சிருக்கோம். இது ஒரு மிடில் வேர் தான், இது ஒரு மிடில் வேர் தான். இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோடனே இதுக்கு வரும். ஓகேங்களா?
அண்ட் இந்த நெக்ஸ்ட்ன்ற மெத்தடை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இட்ஸ் ஓகே. இதுதான் ஆர்டர். சரி, ஓகே. நான் இன்னொரு வே சொல்கிறேன். இன்கேஸ் குளோபலாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் இட் குளோபலி அப்படின்னா நீங்கள் இங்கே மட்டும் கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஈவன் யூஸ் இட் லைக் இங்கே தெரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இப்போ நான் திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்க. சேம் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான். கால் த மிடில் வேர். மேபி நம்ம வேர் ரவுட் ஓகே மேலே கால் பண்ணுறோமா? சரி, ஓகே. சரிங்களா, இங்கே கால் பண்ணிக்கலாம். பாருங்க, டீச்சர் சி ரிலேட்டட் தெரியுதுங்களா? whenever you விட்டு எப்படி வருது? அதே சேம் லாஜிக் தான். இப்போ ஒரு திரும்பி நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரே வாட்டி பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, போஸ்ட் மெத்தடாக ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது இருக்கு. ரிஜிஸ்டரான்னு பார்ப்போம். ரிஜிஸ்டரா இல்லை. நெக்ஸ்ட் போஸ்ட் மெத்தடா, ரிஜிஸ்டரா. ஓகே, இது மேட்ச் ஆயிடுச்சு. சாரி, இது மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்? இந்த மிடில் வேர் எக்ஸிக்யூட் ஆகும். மிடில் வேருக்கு போகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்கோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற பார்த்தா மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த கால் பேக் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? இந்த மிடில் வேர்லேயே வெயிட் பண்ணும். ரெஸ்பான்ஸே நமக்கு வராது. கிளியரா எல்லாருக்குமே? இல்லை திரும்பி சொல்லணுமா? ரெண்டு பேருக்கு தான் புரிஞ்சிருக்கா? இப்போ நம்ம இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? அது பேரு செப்பரேட்டா நம்ம மிடில் வேர்ஸை வந்து இன்சர்ட் பண்றோம். இங்க ஒரு மிடில் வேர் தான் இருக்கலாம்னா இல்ல, யூ கேன் ஆட் n நம்பர் ஆஃப் மிடில் வேர்ஸ். ஓகே, இப்போ நான் மிடில் வேர் 1 2 ரெண்டு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு 1 ஒரு 2 அப்படின்றது. ஸோ இது வந்து மிடில் வேர் 1. ஓகேங்களா, இதே மாதிரி நான் இன்னொன்று ஒரு மிடில் வேர் கிரியேட் பண்றேன். மிடில் வேர் 2. சரி, இப்போ இது ஹிட் பண்ணீங்கன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும் போஸ்ட், அந்த ரவுட் இதுவாயிடும். மிடில் வேர் 1 எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா மிடில் வேர் 1 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்புறம் மிடில் வேர் 2 எக்ஸிக்யூட் ஆகும். மிடில் வேர் 2 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. மேபி இங்கே நான் நம்பர் மாற்றலாம்னு நினைக்கிறேன். இப்படி நம்பர் மாற்றிட்டு ஒரு தடவை எடிட் பண்ணி காட்டுறேன். திரும்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். தெரியுதுங்களா? மிடில் வேர் 1 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்புறம் மிடில் வேர் 2 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா? சேம் இது நீங்கள் குளோபலாகவும் கொடுக்கலாம். ஸோ சேம் இது நீங்கள் குளோபலாகவும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். மிடில் வேர் 1னா எல்லாத்துக்கும் மிடில் வேர் 1க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுவே ஆர்டர் டாப் டு பாட்டம் தான். நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அதே தான். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 2 ஃபஸ்ட்டு கொடுத்து 1 அப்புறம் கொடுத்தீங்கன்னா 2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் 1க்கு போகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, பாருங்களேன். இப்போ இதை மேலே கொடுத்துட்றேன், இதை கீழே கொடுக்குறேன். இப்போ நான் திரும்பி ஹிட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? 2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் 1 வருது. ஓகே, ஃபைனலாக வில் சி திஸ் ஒன்று தான். சரி, மேபி வில் கண்டினியூ திஸ் ஆத் வந்து டுமாரோ. ஓகே, ஆல்ரெடி இட்ஸ் 37. இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்குது. வி ஹவ் ஆல்மோஸ்ட் இம்ப்ளிமெண்டட் எவ்ரி திங்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த கிளாஸ்லேயே முடிச்சிருக்கணும், பட் வில் எக்ஸ்டெண்டட் டுமாரோ. இதில் வந்து எப்படி வந்து அந்த ஆக்சஸ் டோக்கன், ரிஃப்ரெஷ் டோக்கன் எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம 3 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கஸ்டம் மிடில் வேர் மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஓகே, டு சி பப்ளிக் ரவுட்ஸ், ப்ரொடெக்டட் ரவுட்ஸை ஃப்ரண்ட் அண்டில் என்ன பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, சி நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு கஸ்டம் மிடில் வேர் வந்து நம்ம எழுதலாம். ஸோ அட்டென்டிகேட்டாக வர ப்ரொடெக்டட் ரவுட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வில் கிரியேட் அ கஸ்டம் பாத். ஓகே, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு தான் நெக்ஸ்ட் கிளாஸ். மேபி அதான் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா, இப்போ எல்லாமே புரிஞ்சா? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அவுட்கமாக என்ன புரிஞ்சிருக்குன்னா மெயின் கீ, டெம் கீ, ரிஃப்ரெஷ் டோக்கன். அந்த ஸ்லாஷ் ரிஃப்ரெஷ்ன்ற ஒரு எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது டெம்பரரி கீ வரும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஜேடபிள்யூல பார்த்தீங்கன்னா நம்ம சைன் இன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்ற மெத்தட், 2 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருந்தோம்.
அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த மிடில் வேர்ஸ். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நான் சின்ன ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஓகே வில் சி தட் கஸ்டம் மிடில் வேர் நம்ம பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி அண்ட் பில்ட் இன் மிடில் வேர்ஸ் வந்து ஒரே ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் மிடில் வேர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதுதான் கஸ்டம் மிடில் வேர். ஓகேங்களா, நம்ம கஸ்டம் மிடில் வேர்க்கு ரியல் டைம் யூஸ் கேஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நம்மளோட ஓன் கஸ்டம் மிடில் வேர் எழுதலாம் அத்தன்டிகேஷன். ஓகேங்களா, ஆனால் இந்த பில்ட் இன் மிடில் வேர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசான். இது நம்ம எங்கேயாவது இம்போர்ட் பண்ணியிருக்குமா பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்ம. அப்போ இது பேர் என்னது, இது பேர் தான் பில்ட் இன் மிடில் வேர்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி பார்சர் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி மிடில் வேர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் அது பேர் தேர்ட் பார்ட்டிப்பா, இன்ஸ்டால் பண்ணாமல் யூஸ் பண்ணால் அது பேர் வந்து பில்ட் இன்பா. ஓகேங்களா, இந்த மிடில் வேர் வந்து நம்ம குளோபலாக பண்ணியிருக்குமா செப்பரேட்டாக பண்ணியிருக்குமா சாட்ல? குளோபல். குளோபல். கரெக்டா, அதே மாதிரி சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லா ரவுட்டுக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா, இது என்ன பண்ணுது, இதில் ஜஸ்ட் பார்ஸ் பண்ணும். பார்ஸ் த பாடி இன் ரிக்வஸ்ட். ஸோ ரிக்வஸ்ட்ல இருக்க அந்த பாடியில் இருக்க ஜேசான், ஓகேங்களா, பாடியில் இருக்க ஜேசான் வந்து டேட்டாஸை வந்து பாஸ் பண்ணி கொடுக்கும். அதான் இந்த மிடில் வேரோட ஒர்க். ஸோ இது தவிர்த்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன், வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி மிடில் வேர் சொல்லுங்க. பில்டின் காட்டியாச்சு, ஒரு கஸ்டம் மிடில் வேர் காட்டியாச்சு, ஒரு தேர்ட் பார்ட்டி மிடில் வேர் சொல்லுங்க அப்படின்னா I'll tell you something called Morgan npm அப்படின்னு போடுங்க. திஸ் இஸ் அ லாகர் மிடில் வேற. ஓகேங்களா, ஸோ வந்து ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கன்சோல் லாக் will tell for production a console log will take much time. And next வந்து பார்த்தீங்கன்னா and your logs. இப்போ பார்த்தீங்களா இங்கே லாக் பண்ணுறீங்களே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் we should not log நம்ம ப்ரொடக்ஷன் சர்வரில். ஒரு லாகும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். ஸோ ஏபியோட ரிட்டன் ரெஸ்பான்ஸ் டைம், ட்ரான்ஸ்ஃபர் லோடு, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் இந்த ஒரு லாக். ஓகேங்களா, ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா they will use something கஸ்டம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சீனியர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்களோட லாகர் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஐவ் சீன் a lot of custom loggers, பட் ஐ யூஸ் this one. ஓகேங்களா, ப்ரொடக்ஷன் கிரேடு மார்கன். ஓகேங்களா, இது நல்லா இருக்கும் பாருங்க. தேர் இஸ் 48,000 டவுன்லோட்ஸ் பர் வீக். அதனால இது யூஸ் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் கேட்ல நல்லா தான் இருக்கும். என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி காட்டுறேன். இது சும்மா ஒரு இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஃபியூ 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் பேஸ்ட்டுட்டேன். ஸோ ஐ இன்ஸ்டால் மார்கனை. சி இங்கே மார்கன் டாட் டைனின்னு இருக்கு. ஏவ் சம் ஒரு டெவ்னு இருக்கும், ஏவ் கம்பைண்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்னு இருக்கும், டெவ்னு இருக்கும், காமன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நோட்டேஷன்ஸு என்ன எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேர் தேர்ட் பார்ட்டி மிடில். ஓகே, இது வந்து நான் குளோபலாகவே இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். குளோபலாகவே ஜஸ்ட் இந்த டைனி. ஓகேங்களா, டைனி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், app.use dev அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சர்வர் ஸ்டார்ட்ல தானே இருக்கு. ஒரு ரிக்வஸ்ட் வந்து பண்ணுறேன் பாருங்க. ஐ ஜஸ்ட் டூ ரிக்வஸ்ட். இங்கே பார்த்தீங்களா ஷார்ட்டாக லாக் பண்ணுது. பார்த்தீங்களா மெத்தட் என்னது, ரவுட் என்னது, ஸ்டேட்டஸ் என்னது, எவ்வளோ டைம் எடுத்திருக்கு. கிளியரா, இதில் நிறைய இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து டைனின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூல் கெட் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாகர். ட்ரெடிஷ்னல் லாகர் பண்ணணும், அது தனி கான்செப்ட். பட் ஆனால் இது வந்து நம்ம லாக்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, வில் டூ இட். தெரியுதுங்களா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்னும் கூட நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு ஃபார்மேட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் டூ கம்பைண்டுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லாங், கொஞ்சம் டீட்டெயில்டாக வரணும்னா யூ ஹேவ் சம்திங். தெரியுதுங்களா,
என்ன கிளைண்ட் எல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து லாக் ஆகும். ஷார்ட், டைனி, டிவ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? இது வந்து என்ன பார்ட்டி மிடில்? தேர்ட் பார்ட்டி மிடில். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு மார்க்னு சொன்னேன். ஓகேங்களா? கிளியரா கைஸ்? இவ்வளோதான் மிடில் வேர். நம்ம கஸ்டம் மிடில் வேர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஸ் வந்து பாக்கி இருக்கு. அந்த ஒரு டாபிக் முடிச்சோம்னா வில் ஸ்டார்ட் அவர் ஃபைனல் ப்ராஜெக்ட். அதோட நம்ம பேக் அண்ட் வந்து ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க, நான் அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்.